இன்னைக்கு என்ன தெரியுமா? நாள் தெரியுமா? என் உனக்கெல்லாம் பையன் வாய் பார்த்து இல்லன்னா ஒரு நாய் வார்த்தை திட்டி போயிரும் சொன்னான். அப்படிங்கிற இந்த பழமொழி வாய் எனக்கு தான் இல்லன்னா உங்கள பொருந்தும்னு நான் நாய் தீட்டி நினச்சிட்டு போயிரும் இருந்தேன். அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அந்த அதுவும் இன்னைக்கு பழமொழி எனக்கு தான் ஃபெயிலியரான நாள். பொருந்தும். அப்படிதான் ஆனாலும் இருந்தது அப்படிதான் இன்னைக்கு நாளு. இருந்தது. இன்னைக்கு இது நான் ஒரு வந்து கஸ்டமர் ரொம்ப தொல்லை இன்னைக்கு ஒரு பிடிச்ச கஸ்டமர் தான். ஆனா எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியான பிடிச்ச கஸ்டமர், கஸ்டமர். தொல்லை பிடிச்ச அவங்க என்ன கஸ்டமர். பண்ணியிருந்தாங்கன்னா, எப்பவுமே என்ன ஊருக்கு பண்ணுவாங்கன்னா, கிளம்பும்போது எப்பவுமே ஊருக்கு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கையில கிளம்பும்போது தான் 1 1/2 ஹவருக்கு முன்னாடி ஹவருக்கு 1 ஹவருக்கு முன்னாடி முன்னாடி ஃபோன் தான் அடிச்சுட்டு எனக்கு எனக்கு இந்த எமர்ஜென்சியா ப்ளவுஸ் ப்ளவுஸ் வேணும், வேணும். இந்த சாரீக்கு மேட்ச் எமர்ஜென்சியா பண்ணி ஸ்டிச் கொடுங்க. பண்ணி கொடுங்க இந்த சாரீக்கு அப்படிம்பாங்க. மேட்ச் பண்ணி நான் எப்படியாவது ரொம்ப ப்ளவுஸ் எடுத்து பதட்டத்துல தச்சு கட கொடுங்க கட கடன்னு டி அப்படின்னுவாங்க. நகர் போய் எப்பவுமே ஒரு இந்த கஸ்டமர் அங்கேயே எனக்கு தொல்லை தர கடையிலேயே வந்து கஸ்டமர் ஒரு தான். ஆனா அந்த கஸ்டமருக்கு எல்லா சாம்பார் சாதம் கஸ்டமர் வாங்கி இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு எந்த அந்த கஸ்டமருக்கு நான் சாரிக்கு 10 மேட்சா வருஷமா ஒரு சர்ச் ப்ளவுஸ் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்துட்டு வந்தேன். எந்த கஸ்டமருக்கும் என் பக்கத்துல நான் எல்லாம் வந்து கடை இல்லையா அப்படின்னு கேட்டா அவசரமா கண்டிப்பா தைக்கிறேன், இல்ல. எமர்ஜென்சி ப்ளவுஸ் தைக்கிறேன், எக்ஸ்ட்ரா 20 டி நகர் ரூபீஸ் தான் கூட எனக்கு ரொம்ப 10 பக்கமே. ரூபீஸ் கூட நான் மோஸ்ட்லி வாங்கினது வந்து நான் கிடையாது. ஏதாவது பர்ச்சேஸ் ஆனா பண்ணுவோம். இந்த கஸ்டமர் கூட அதுவும் நான் கொஞ்சம் திங்ஸ் எப்பவுமே இருந்தது. எக்ஸ்ட்ரா அதனால 100 டி ரூபீஸ் நகர் போக 200 வேண்டியது ரூபீஸ் இருந்தது. கூட வாங்குவேன். போயிட்டு அந்த ஓடி மாதிரி வந்தேன். கஸ்டமர் தான் இவங்க. 1/2 அன் ஹவர் தான் டைம் யார் இந்த இருந்தது கஸ்டமர் அவங்க அப்படின்னா வர்றதுக்கு. என்னோட சித்திமா தான். அதனால என்னோட கட கட கடன்னு சித்திமாக்கு கட் இன்னைக்கு பண்ணி அவசர ஸ்டிச் அவசரமா வந்து பண்ணுறதுக்காக ஊருக்கு காட் கிளம்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தேன். இது வரைக்கும் அவங்க நான் வந்து வந்து சிங்கிளா வீடியோ எங்க எடுக்கிறதுனால ஆச்சியை வந்து சென்னைக்கு கூட்டு வந்திருந்தாங்க. ஸ்டாண்ட்லாம் நம்ம கிட்ட எங்க கிடையாது. ஆச்சி வந்து வீடியோ எடுக்கணும்னா 68 வயசு, யாராவது சாரி ஹெல்ப் வேணும். 69 வயசு ரியாஸ் முடிஞ்சு வந்து எங்க ஹெல்ப் ஆச்சிக்கு 70 சின்ன வயசு சின்ன ஹெல்ப் ஆகுது. பண்ணுவான் வீடியோ எங்க ஆச்சி எடுக்கிறதுக்கு. ஒரு டைம் இன்னைக்கு கூட ஆனா என்ன சென்னைக்கு சொல்லுங்கன்னா, வந்ததே அம்மா நாங்க கிடையாதாம். வந்து ஒரு எங்க சைடு தாத்தா வந்து சேர்ல காலத்துல ஃபிக்ஸ் கூட பண்ணி வச்சிருக்கேன். தாத்தா ஒரு நீங்க டைம் வீடியோ சென்னை எடுங்க, ஃபுல் வந்திருக்காங்களாம். வீடியோ ஆனா எங்க அப்லோட் ஆச்சி பண்ணுங்க வந்ததே அப்படின்னா, கிடையாதாம். நம்ம ஒண்ணும் பெரிய எங்க அவ்வளோ பெரிய ஆச்சியோட அப்பா ரிலேட்டிவ் கிடையாதே. எல்லாமே நமக்கு சென்னையில அதிகமா வந்து இருந்திருக்காங்க சாரி சின்ன டு வயசுல. கன்வெர்ட்டட் தான் வரும். அப்போ வந்து அதுவும் எங்க வந்து ஆச்சி மோஸ்ட்லி சொல்லுவாங்க, நான் வீடியோ இந்த எடுத்திருக்க மாட்டேன். சரி சென்னைன்னு ஃபுல் சொல்ல வீடியோ மாட்டாங்க, அப்லோட் பண்ணலாம் மெட்ராஸ் அப்படின்னு மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு, சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க நமக்கு தான் ரீல்ஸ் வேற சென்னைன்னு போக சொல்றீங்க. மாட்டேங்குது. அப்போ கூட நான் வந்ததே இல்ல, அப்லோட் நான் பண்ணலாம் அப்படின்னு வரமாட்டேனாங்க. சொல்லிட்டு அப்படியே அவன் எங்க வீடியோ ஆச்சிய எடுக்க வந்து ஆரம்பிச்சான். அலைய கை கத்திட்டு கால்லாம் போட்டு ஓடவே கொண்டு இல்ல. வந்துட்டாங்க. அப்பதான் சொல்றான், எப்பதான் நீங்க அம்மா வந்து நீங்க பாக்குறது வாய் சென்னையா இல்லைன்னா உங்க அப்படின்னு நாய் சொல்லி தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுமா, வந்தாங்க. நீங்க என்ன குட்டி ஆனாலும் இப்படி எங்க ஆச்சி இருக்கீங்க, கேமரா கிராமத்துல பார்த்தா 4 பிடிச்சி பேரோட சொந்த வச்சுப்பீங்க அப்படின்னு. பந்தத்தோட இருந்துட்டு இன்னைக்கு தான் சென்னையில தெரிஞ்சது எங்க ஆச்சியால கேமரா இருக்கவே பார்த்தா நம்மளால முடியல. பேச கூட ரிட்டன் முடியாது. என்ன ஊர்ல கொண்டு அப்ப போய் நம்ம விட்டுருங்க அதுவும் அப்படின்னாங்க. ஒருத்தர் இல்ல, எங்க ஆச்சியை கூப்பிடுதாங்க சித்திமா வாயாடிங்கிற பேர் கூட வந்திருந்தாங்க. நமக்கு வந்துட்டு கிடைக்காம போயிடும் போறப்போ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு நான் ஒரு சரி சாரி கொண்டு பரவாயில்லம்மா, வந்திருக்கேன், நீங்க அந்த இவ்வளவு சாரிக்கு ஸ்டிச் எப்படியாவது பண்ணுங்கன்னு மேட்ச் சொல்லிட்டான். பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ரியாஸ் கொடுத்துரு. ஹெல்ப்போட கட கட ஏன்னா கடன்னு வேற ஸ்டிச் பண்ண யார்ட்டையுமே ஆரம்பிச்சேன். எனக்கு ஸ்டிச் இந்த பண்ண கஸ்டமர் பிடிக்கல. வேற யாரும் நம்ம இல்ல, வீட்லயே ஒரு எங்க டெய்லர் சித்தி இருக்கும்போது நான் மாதிரி ஏன் தான். வெளியே ஸ்டிச் எங்க பண்ணணும் ஆச்சி அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஊருக்கு போறாங்க. எங்க அங்க ஆச்சிக்கு இருந்து வந்து இங்க 70 வரைக்கும் ஆக எடுத்துன்னு போகுது. வந்து எனக்காக அப்படின்னதுக்கு 69 வயசு உங்ககிட்ட முடியுது. மட்டும் தான் தப்பேன் அப்படின்னு எங்க சொல்லி ஆச்சி அங்க இருந்து விவரம் கட்டி கொண்டு தெரிஞ்சதுலேருந்து வந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சென்னைக்கு ஒரு டைம் கூட அவசர வந்ததே இல்ல. அவசரமா அந்த ப்ளவுஸ் எடுத்து எங்க ஹாஃப் தாத்தா அன் ஹவர்ல காலத்துல ஸ்டிச் கூட பண்ணிக்கிட்டு சென்னைக்கு இருந்தேன். வந்திருக்காங்களாம். ஸ்டிச் பண்ணிட்டு எங்க எங்க டெலிவரி தாத்தா கொடுக்க அப்படின்னு காலத்திலேயே கேட்டதுக்கு கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னதுக்கு எத்தனையோ இல்ல நாள் இல்ல நான் அம்மா டிராவல்ல கூப்பிட்டு வந்து அப்படியே குதிரையிலேயே கிளம்புறேன். வருவாங்களாம், நீ குதிரை வந்து வண்டியில. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அப்படி ப்ளவுஸை வந்துலாம் கொடுத்துரு சென்னைக்குலாம் வந்த அப்படின்ட்டாங்க. காலங்கள்லாம் உண்டு. ஆனா கட எங்க கட ஆச்சி கட ஒரு டைம் கடன்னு கூட ஸ்டிச் பண்ணி வந்ததில்ல. ரயில்வே ஸ்டேஷன் இதான் ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்து ஓடலாம் எங்க அப்படின்ட்டு ஆச்சி ஸ்டிச் சென்னைக்கு பண்ணிட்டு வராங்க. இருந்தேன். இது நாங்களும் வரைக்கும் வந்து வந்து சென்னைக்கு யூடியூப்ல வந்து வந்து 10 நான் வருஷம் லாங் வீடியோ ஆயிடுச்சு. எதுவும் போட்டதில்ல. அதனால இல்ல எனக்கு வியூஸ் ஆனாலும் எங்க போகல ஆச்சி போல சென்னைக்கு வந்ததே அப்படின்னு இல்ல. நினைச்சிட்டு இருந்தேன்னா அதனால எங்க அடிக்கடி ஆச்சி நான் அது வந்துட்டு ரியாஸ் கிட்ட ரிட்டர்ன் சொல்லிக்கிட்டே போக இருப்பேன், முடியல. எங்க லாங் வீடியோ ஆச்சியால இங்க போடணும்டா, இருக்க அப்பனா முடியல தானே செட்ல. அம்மாவுக்கு வந்து எங்க ஆச்சி சொன்னாங்க, எங்க ஊர்லயே இருந்துட்டு வியூஸ் சென்னையில போகும் இருக்கிற அப்படின்னு செட் சொன்னா ஆகாது, நம்ம ஊர்லயே அதனால கொஞ்சம் வேகமா லாங் வீடியோ விட்டுருங்கன்னாங்க. எடுக்கிறேன் அப்படின்னா எங்க ஆச்சி ஊருக்கு வீடியோ போறாங்க. கேமரா ஆன் பண்ண எங்க உடனே சித்திமா அந்த கூட. வாய் கூட நமக்கு அதனால அடிக்க தான் தோணல. ட்ரெயின்ல போய் அந்த வழி மாதிரி ஆகி அனுப்பிச்சு போச்சு இந்த விட்டுட்டு நாள். எங்க எங்க ஆச்சிக்கு ஆச்சி அந்த இவங்க தான். ட்ரெஸ்ஸை எங்க கொடுத்துட்டு ஆச்சிக்கு நான் வந்துட்டே பாய் இருக்கோம். சொல்லிக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.